இரவோடு இரவாக மோடியால் நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்திடம் கதற இருக்கிறார். தயவு செஞ்சு நீங்கள் எந்த நடவடிக்கை எடுத்துறாதீங்க, நாங்களே பேசி சரி பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திடம் கெஞ்சி கூத்தாடி இருக்கிறார் மோடியால் இரவோடு இரவாக நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர். ஏன் இந்த நிலைமை? தேர்தல் ஆணையத்திற்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பில் வருபவர்களும் ஏன் சந்தேக நிழலில் இருக்கிறார்கள்? மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை பெரும்பாலான இந்திய மக்களுக்கு போனதற்கான காரணம் என்ன? சரி, இப்போ எதற்காக தேர்தல் ஆணையர் கெஞ்சி கூத்தாடி இருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2 மனுக்கள். ஒன்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மஹுவா மொய்த்ரா அவர்கள், மற்றொன்று ஒரு ஜனநாயக சீர்திருத்த சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம். இந்த 2 பேரும் தனித்தனியாக 2 பொதுநல மனுக்கள் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாடாளுமன்ற சட்டசபை தேர்தல்கள் முடிந்த 48 மணி நேரத்தில் வாக்குச்சாவடி வாரியாக பதிவான வாக்கு சதவீத விவரத்தை தேர்தல் கமிஷனின் இணையதளத்தில் வெளியிடுவதற்கு உத்தரவிட வேண்டும். இதான் அவர்களுடைய அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம். அதாவது ஒவ்வொரு வாக்குச்சாவடியும், இந்தியாவில் சட்டமன்ற தேர்தல் நடக்கட்டும், பாராளுமன்ற தேர்தல் நடக்கட்டும், எது நடந்தாலுமே ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பதிவான மொத்த வாக்குகளுடைய சதவீதத்தை தேர்தல் நடந்து முடிந்து 48 மணி நேரத்தில் வாக்குச்சாவடி வாரியாக தேர்தல் ஆணையத்தினுடைய இணையத்தில் பதிவிட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இது தொடர்பாக உச்ச நீதிமன்றம் என்னன்னா, கடந்த மாதம் 17ஆம் தேதின்னு நினைக்கிறேன், அன்னைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. உடனே தேர்தல் ஆணையத்தினுடைய சார்பாக உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் கோபத்தின் உச்சிக்கு சென்றிருக்கிறது, நடவடிக்கை எடுப்பதற்காக களத்தில் இறங்கியிருக்கிறது. இப்போது மோடியால் நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயோ தயவு செஞ்சு எந்த விதமான நடவடிக்கை எடுத்துறாதீங்க, நாங்கள் அவங்கள்ட்ட பேசுகிறோம், அவங்கள வர சொல்லுங்கள், மனுதாரர்களை வர சொல்லுங்கள், இந்த மாதிரி கோரிக்கை உள்ளவங்களெல்லாம் வர சொல்லுங்கள், நாங்கள் உட்கார்ந்து பேசுகிறோங்க, பேசி சரி பண்ணிடுறோங்க அப்படின்னு தேர்தல் ஆணையர் கெஞ்சி கூத்தாடி இருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில். நான் என்ன கேட்குறேன், ஏன் மஹுவா மொய்த்ரா நீதிமன்றத்திற்கு செல்கிறார்? ஏன் ஒரு தொண்டு நிறுவனம் நீதிமன்றத்திற்கு செல்கிறது? ஏன் இந்திய மக்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம்?